हाय फ्रेंड्स इनकी நம்ம வீடியோல chilli chicken தான் பார்க்க போறோம் நான் வந்து boneless chicken ஒரு 1/2 kg chicken அளவுக்கு எடுத்துர்க்கறேன் இப்போ அதுல என்னென்ன போடுதுன்னு பார்க்கலாம் நீங்க முட்டை போடுங்க வேணானா எனக்கு முட்டை வேணான்னு சொல்லிட்டு நான் தயிர் போடுறேன் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் தேவையான அளவு salt 2 டேபிள்ஸ்பூன் cornflour 2 tablespoon मैदा கொஞ்சமா சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமா பெப்பர் இப்போ இத நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு இது ஒரு 1 hour half an hour ஊற வெச்சிடுங்க 1 hour ஆயிடுச்சு இப்போ இத பொரிச்சிடலாம் பாருங்க ஒரு கடாய் வெச்சி எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நம்ம இத இப்படி தனி தனியா போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுட்டு பொரிச்சி எடுத்துடலாம் பாருங்க எல்லா சிக்கனும் பொரிச்சாச்சு இப்போ இத எடுத்து ஒரு பிளேட்ல செப்பரேட்டா எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ சாஸ் ரெடி பண்றதா பார்க்க போறோம் chilli chickenக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வெச்சி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா நீளமா போட்டுக்கோங்க இல்ல வேற மாதிரி கட் பண்ணாலும் பரவாயில்லை இது ரெண்டும் வதக்கிடலாம் ரொம்பலாம் இல்ல கொஞ்சம் வதக்கிட்டா போதும் இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா பாருங்க இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கணும் நல்ல பெரிய பீஸா ஒரு half capsicum சின்ன capsicum இருந்தா ஒன்னு பெருசா இருந்தா பாதி இந்த மாதிரி இதையோ கட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதக்க கூடாது இவ்ளோ வதக்குனா போதும் கொஞ்சம் பச்சையா இருந்தா தான் அது நல்லா இருக்கும் இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் பாருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு cornflour நல்லா ஒரு பவுல் நிறைய mix பண்ணி வச்சிருக்கேன் அத இதல ஊத்திடலாம் ஊத்திட்டு ஒரு 2 செகண்ட் mix பண்ணுங்க அது ஒரு திக்கா சாஸ் மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் சேர்த்துக்கலாம் இதல சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இப்படி mix பண்ணி விடுங்க பாருங்க நம்ம chilli chicken சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இத ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ நம்ம பாருங்க சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க